ப்ரான் பிரியாணி செய்யலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 50 எம்எல் கடலெண்ணெய், 50 எம்எல் நெய் சேர்த்து காஞ்சதும், ஒரு 2, 3 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் சேர்த்து பொரிஞ்சதும், கட் பண்ணி மெஷர் பண்ணுங்கள். ஒரு 200 கிராம் வெங்காயம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் சேர்த்து அரைச்சி 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் தக்காளி, அதையும் கட் பண்ணி தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு 50 எம்எல் தயிர் சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ இல்லைனா 1 கிலோ அளவுக்கு நீங்கள் ப்ரான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நான் 1/2 கேஜி ரைஸை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் ரைஸ் வரும். அதனால் நான் 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு மூடி ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா தம் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா போலன்னு சூப்பரான டேஸ்ட்டில் யம்மியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு சமையல் வித் அமலா சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி யம்மியான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.